ஹலோ ஆல், இது என்ன கொஷின் பேப்பர் அப்படின்னா கர்நாடகா சர்க்கிள் GDS to MTS 2024. Question number 1. Two candidates fought an election. One of them got 64% of the total votes and one with 992 votes. What was the total number of votes polled? ரெண்டு பேர் எலெக்ஷனில் நின்றுருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து 64% ஆஃப் தி டோட்டல் ஓட்ஸ் கிடச்சிருக்கு. டோட்டல் ஓட்ஸ் வந்து நம்ம 100% அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருத்தருக்கு 64% கிடச்சிருக்கு. அப்போ இன்னொரு கேண்டிடேட்க்கு என்ன நம்மளுக்கு ஆப்வியஸாக 100 - 64 36% ஓட்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு தெரியும் 64% ஓட்ஸ் ஒருத்தர் கிடச்சிருக்கு, 36% கிடச்சிருக்கு. அப்போ இதில் ஹையஸ்ட் நம்பர் 64 தான். அப்போ இவர் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு, டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 92 ஓட்ஸ் வித்தியாசத்தில் வந்து இவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 992 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இவர் வந்து வின் பண்ணிட்டார். அப்போ மொத்தமாக எவ்வளோ ஓட் விழுந்திருக்கும் போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு கொஷனில் கேட்குறாங்க. அப்போ இவர் வந்து ஏ கேண்டிடேட்க்கும் பி கேண்டிடேட்க்கும் இருக்கிற ஓட் வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 992. அப்போ 64 - 36 நம்மளுக்கு என்னது, 64 - 36 28. அந்த 28% தான் நம்மளுக்கு என்னது 992. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்னது 100% எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிங்க. இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 28x = 992 × 100. அப்போ x = 99200/28. என்ன இது சால்வ் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு வரும், 992 × 100 = 99,200. ஓகே, 99,200 / 28 என்னம்மா வரும், 3542.8 அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம 3543ன்னு எழுதலாம். ஆன்சரில் இது மாதிரி அப்ராக்சிமேட்டாக வரதால் அவங்க கொஷின் பேப்பரில் என்னன்னு தெரில, ரெண்டு ஆன்சருமே வந்து ஃபைனல் ஆன்சர் கீழே கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி 3543யும் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க, பி நன் ஆஃப் தீஸும் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து அவங்க கரெக்டான ஆன்சரை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு எவ்வளோ ஓட்ஸ் கிடச்சிருக்கு, 3542.8 ஓட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். ஆனால் ஆன்சர் கீழே ரெண்டுமே கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பர்சன் மோஸ்ட்டாக ஹோல் நம்பர் தான் வரும். ஹோல் நம்பருங்கிறதால அவங்க இப்படி அப்ராக்சிமேட்டாக எடுத்துருக்காமல் நன்னும் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. சரி, செகண்ட் ஒன். அவுட் ஆஃப் டோட்டல் village population 55% were males. Okay, out of total number of females 60% were literate and remaining 360 were illiterate. If 70% of the males were literate, then how many males were illiterate? Okay, அப்போ டோட்டல் வில்லேஜ் பாப்புலேஷன் வந்து என்ன நம்ம எடுத்துக்கலாம், டோட்டல் வில்லேஜ் பாப்புலேஷன் வந்து 100% அப்படின்னு எடுத்துக்கலாமா. 100%ல் வந்து 55% வந்து என்னது மேல். அப்போ 100 - 55 என்னது 45% வந்து நம்மளுக்கு என்னது ஃபீமேல்ஸாக இருப்பாங்க. ஓகே, இது ஃபீமேல்ஸாக இருப்பாங்க. இது வரைக்கும் கிளியரா. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 60% வேர் லிட்ரேட். யார், அவுட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் எவ்வளோ, 45%. இந்த 45%ல் 60% வந்து என்னது லிட்ரேட். அப்போ பேலன்ஸ் 40% என்னது இல்லிட்ரேட்டாக இருப்பாங்க. ஓகேவா. இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா 45%ல் 60%. ஓகேவா. இப்போ 45%ல் அந்த 45ல் 60 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், என்ன வரும், 60 / 100 × 45 என்னன்னு போடுங்க. கேன்சல் ஆகிடும். 2 3s are 6, 2 5s are 10, 5 9s are 45. அப்போ வந்து 27%. அதாவது இந்த 45 இருக்குல்ல, 45ல் 60% என்னது லிட்ரேட். அப்போ 27% வந்து லிட்ரேட். அப்போ இல்லிட்ரேட் எத்தனை பேர் இருப்பாங்க, 45 - 27 தான் என்னது இல்லிட்ரேட்டாக இருப்பாங்க. 45 - 27 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சால்வ் பண்ணுங்க. 45 - 27 18%. 18% என்னது இல்லிட்ரேட். ஓகே, கொஷனில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இஃப் 70% ஆஃப் தி மேல்ஸ் வேர் லிட்ரேட், தென்
how many males were illiterate அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த 18% இல்லிட்ரேட் வந்து நம்மளுக்கு கொஷின்லாம் கொடுத்துட்டாங்க. 18% இல்லிட்ரேட் வந்து நம்பராக கொடுத்துருக்காங்க. என்னது 360. ஸோ இந்த 18% தான் என்னது 360. அப்போ 1% எப்படின்னு கண்டுபிடிங்க. 360/18 இஸ் ஈக்குவல் டு 20. 1% தான் வந்து 20. ஸோ மேல் வந்து என்னது 55% வேர் மேல்ஸ். அப்போ 55 இன்ட்டு 55% வந்து மேல்ஸ். 1% வந்து 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 55% என்னது 55 இன்ட்டு 20. 55 இன்ட்டு 20 என்னது இஸ் ஈக்குவல் டு 1100. 1100 மேல்ஸ் இருக்காங்க. 1100 மேல்ஸில் 70% ஆஃப் தி மேல்ஸ் வந்து என்னது படிச்சிருக்காங்க லிட்ரேட். ஸோ பேலன்ஸ் 30% தான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ 30/100 இன்ட்டு இந்த 1100ல் 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். 2 0 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன 11 3s are 33. இது 0 இருக்குது. ஸோ 33 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் போகலாம். தேர்ட் கொஷின் என்னது, a shopkeeper bought 150 calculators at the rate of 250 per calculator. He spent rupees 2400 on transportation and packing. Okay, a shopkeeper bought 150 calculators at the rate of 250 per calculator. So 250 per calculator அப்படின்னா அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 250 இன்ட்டு 150 ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் 2500 தான் வந்து என்னது ஷாப்கீப்பருக்கான செலவு. ஸோ 250 இன்ட்டு 150 ஆன்சர் என்ன, 250 இன்ட்டு 150 37,500 ப்ளஸ் 2500 என்னது 40,000. ஓகே, 40,000. If the marked price of the calculator is rupees 320, marked price 320 per calculator, and the shopkeeper gives a discount of 5% on the marked price. Marked price how much, 320. In that 320 shopkeeper is giving 5% discount. Okay, so 5% discount means how much, 10% அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பீங்க. 10% அப்படின்னா ஷார்ட்கட் இது. 10% அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பீங்க 32. ஸோ 5%னா என்னது half of 10%. ஸோ half of 10%னா என்னது நம்மளுக்கு 32/2 வரும். ஸோ 16 இப்படியும் நீங்கள் போடலாம். அப்படி இந்த ஷார்ட்கட்லாம் வேணாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக 5/100 இன்ட்டு 320 போட்டிங்க அப்படின்னா என்னது உங்களுக்கு 16 வந்துடும். ஓகே, இப்போ 16 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டு. இந்த 320ல் 5% டிஸ்கவுண்ட். ஸோ அப்போ 320 செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 320 மைனஸ் 16. 320 மைனஸ் 16 எவ்வளோ வரும், 304 per calculator. ஸோ டோட்டல் வந்து 150 calculator. அப்போ 304 இன்ட்டு 150 எவ்வளோ, 304 இன்ட்டு 150 45,600. காஸ்ட் ப்ரைஸ், இப்போ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 45,600 மைனஸ் 40,000 5,600. we have to find profit percentage. profit percentage எப்படி கண்டுபிடிக்கிறது, profit percentage is equal to எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு 5,600 பை காஸ்ட் ப்ரைஸ். ஆக்சுவலாக எவ்வளோ செலவாயிருக்கு, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 40,000 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணுங்கள். 20 கேன்சல் ஆகிடும். இந்த 20 ஸோ 56/4. 56/4 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 14% தான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ்.
Okay, next. A dishonest dealer marks up the price of his goods by 20% and gives a discount of 10%. He also uses a 900 gram weight instead of a 1 kg weight. Find his profit percentage. கொடுக்கறதே வந்து அவங்க கொஷனில் எப்படி கொடுத்துருக்காங்க, டிஸ்ஹானஸ்ட் டீலர். டிஸ்ஹானஸ்ட்னா என்னது, நியாயமற்ற வியாபாரி. டிஸ்ஹானஸ்ட் டீலர் மார்க்ஸ் அப் தி ப்ரைஸ் ஆஃப் ஹிஸ் குட்ஸ். ஓகே, மார்க்ஸ் அப் தி ப்ரைஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம 100%, அதாவது இந்த வியாபாரி வந்து 100%க்கு வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளோ மார்க்கப் பண்ணிருக்காங்க, 120 அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, அண்ட் கிவ்ஸ் அந்த மார்க்கப் பண்ணதுலேருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ ஹி ஆல்சோ யூஸ் 900 gram weight இன்ஸ்டெட் ஆஃப் 1 kg. 1 kgக்கு பதிலாக அவங்க 900 gram யூஸ் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? ஓகே, இது சால்வ் பண்ணலாமா நம்ம? இப்போ வந்து 1 kgனா என்னது, 1000 grams. 1 kgனா 1000 grams. அப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, 1000 gram இஸ் ஈக்குவல் டு 1000 rupees அப்படின்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் இது. மார்க்ஸ் ஆஃப் தி ப்ரைஸ் ஆஃப் இஸ் குட்ஸ் பை 20%. ஸோ இந்த 1000ல் 20% நம்மளுக்கு என்ன ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்காங்களே, 10%னா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும். அப்போ 20%, 10%னா என்னதப்போ 100 வரும். 20%னா 100 × 2 200. ஓகேவா, 200. அப்போ 20% வந்து அதிகப்படுத்தி விற்கிறாங்க. அப்போ அதிகப்படுத்தி விற்றா 1000 + 20% என்னது 200 இஸ் ஈக்குவல் டு 1200 தான் அவங்க வந்து மார்க்டு ப்ரைஸாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ 1200 வந்து மார்க்டு ப்ரைஸ். அந்த மார்க்டு ப்ரைஸில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிவ்ஸ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. 1200 10% அப்படின்னா என்னது, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கோங்க. 1200 10% அப்படின்னா 120. அப்போ 1200 மைனஸ் 120, இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எவ்வளோ வருது, 1080. 1080க்கு வந்து அவர் சேல் பண்ணுறாரு, விற்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஹீ ஆல்சோ யூஸஸ் அ 900 gram weight இன்ஸ்டெட் ஆஃப் 1 kg weight. ஓகே, அப்போ அந்த எடைக்கல் 1000 grams கொடுக்கறதுக்கு பதிலாக 900 grams கொடுக்குறாரு. அப்போ அதில் அவருக்கு எவ்வளோ லாபம் இருக்கும், 1000 - 900 100. அதில் ஒரு 100 gram அவருக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 1000 gram விற்கிற இடத்துல அவர் எவ்வளோ கொடுக்குறாரு, 900 gramனு போட்டு விற்கிறதால அதில் ஒரு 100 gram அவருக்கு வந்து என்னது ப்ராஃபிட் இருக்குது. ப்ளஸ் வந்து 1000 rupeesக்கு விற்க ஆக்சுவலாக ஒரு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000ன்னு வாங்கியிருப்பார். வாங்கி அவர் 1080 rupeesக்கு விற்கிறாரு. அதில் ஒரு 80 rupees அவருக்கு என்னது ப்ராஃபிட். ஸோ இதில் ஒரு 100 gram, இதில் ஒரு 80 gram, டோட்டலாக 180 grams, 180 rupees. கிராம்ஸ் ருபீஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம், 1 gram இஸ் ஈக்குவல் டு 1 rupee. அதாவது 1000 gram இஸ் ஈக்குவல் டு 1000 rupee தான் வச்சுருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கலாம். 100 + 80 180 rupees இவருக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 180 பை ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணணும், காஸ்ட் ப்ரைஸ் போடணும். ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. காஸ்ட் ப்ரைஸ் என்னது நம்ம போடணும், 1000ன்னு போடணுமா, போடக்கூடாது. ஏன்னா 900 gram தான் இவர் என்ன பண்ணுறாரு, சேல் பண்ணுறாரு. 1 kg 1000 gramங்கிற இடத்துல 900 gram தான் சேல் பண்ணுறாரு. இப்போ 900 gram சேல் பண்ணுறதால 900 தான் போடணும் இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது, 9 × 2 = 18 20. அவருக்கு எவ்வளோ இப்போ ப்ராஃபிட் 20%. இது புரியுதுங்களா? இந்த இடத்துல ப்ராஃபிட் பை 1000ன்னு போட்டக்கூடாது. ஏன்னா ஒரு ஆக்சுவலாக 1000 gram சேல் பண்ணுற இடத்துல 1000ன்னு கரெக்டாக சேல் பண்ணுறாருன்னா இங்கே 1000 போடலாம். ஆனால் அவர் எவ்வளோ சேல் பண்ணுறாரு, 900 gram தான் சேல் பண்ணுறாரு. 900 rupees தான் அவர் இப்போ காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். ஸோ 900 தான் போடணும். இன்ட்டு 100% கண்டுபிடிக்கிறதுக்கு கேன்சல் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20%. அவருக்கு வந்து டிஸ்ஹானஸ்ட் டீலுக்கு 20% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இந்த டீலில். நெக்ஸ்ட் கொஷின். A sum of ₹850 is lent in the beginning of a year at certain rate of interest. Okay,
After 8 months, a sum of 210 more is lent, but at the rate twice the former. At the end of year, 19.80 is earned at interest from both the loans. What was the original rate of interest? Same. Simple interest sum. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து இதில் காம்பவுண்டுன்னு கொடுக்கல, ப்ளஸ் வந்து என்னது சிலபஸில் காம்பவுண்ட் இல்லை, ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறேன். சம் ஆஃப் ₹850 இஸ் லென்த் இன் தி பிகினிங் ஆஃப் அ இயர் அட் சர்டன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கண்ணை முடிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். பிரின்சிபல் இதில் எவ்வளோ 850 இந்த பிகினிங் ஆஃப் அ இயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அட் அ சர்டன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியலை, certain rate, so r 1 இயருக்கு divided by 100. ஓகே, 8 மாதத்துக்கு அப்புறம் 8 மந்த்ஸுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னொரு ₹210 கொடுத்துருக்காங்க. அந்த வருஷத்தில் டோட்டலாக ஒரு 1 இயர்னா 12 மந்த்ஸ். ஓகே, ஒரு 12 மந்த்ஸில் 8 மந்த்ஸ் போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் 4 மந்த்ஸுக்கு தான் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போதும். 8 மந்த்ஸ் போயிடுச்சு, 12 மந்த்ஸில் பேலன்ஸ் 4 மந்த்ஸ்க்கு தான் இந்த ₹210 இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போதும். ஸோ அப்போ 8/12 என்னது, 4 2s are 8, 4 2s are 8, 4 3s are 12. 2/3 மந்த்ஸ் போயிடுச்சு. பேலன்ஸ் எவ்வளோ, 4 மந்த்ஸ். 4 மந்த்ஸ்க்கு தான் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ வந்து 1/3. அப்போ ப்ளஸ் பிரின்சிபல் எவ்வளோ 210 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ட்வைஸ், முன்னாடி இருந்ததை விட ட்வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2r போட்டுக்கணும் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர். இயரில் மந்த்ஸில் வந்து நம்ம இயராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 8 மந்த்ஸு, பேலன்ஸ் வந்து 4 மந்த்ஸு. இப்போ வந்து 4/12 நம்மளுக்கு என்னது 1/3 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது ரெண்டுத்துக்கும் சேர்த்து, இந்த காசுக்கும் இந்த அமௌண்ட்டுக்கும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா ₹19.80 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணல. இப்போ வந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, ஸோ ஆர் தான் சால்வ் பண்ணணும். 850 ப்ளஸ் 210 இன்ட்டு 2r/3 டிவைடட் பை 3/100. இப்போ இதில் இப்படியே சால்வ் பண்ணுங்கள். 7. அப்போ 850 இந்த ஆரை விட்டுட்டேன், சாரி 850r ப்ளஸ் 7 2s are 14, 140. இந்த 0 140r/100. இதை 850 ப்ளஸ் 140 எவ்வளோ வரும், 990. சைடில் கேல்குலேட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, r is equal to 19.80 into 100/990. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். 19.80 into 100 எவ்வளோ வரும், 1980 வரும். இப்போ வந்து 1980 டிவைடட் பை நம்ம என்ன போடணும் அப்படின்னா 990 போடணும். டிவைட் பை 990 போட்டோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 வரும். ஸோ ஆன்சர் வந்து 2%. ஓகேங்களா, இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணி சால்வ் பண்ணுறேன். இந்த சம்மில் இல்லை, எல்லா சம்லேயும் இது வரைக்கும் சால்வ் பண்ண எல்லா கொஷின் பேப்பர்ஸ்லேயும். ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணும் அடுத்த கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி போடுறதுக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்டாக எல்லாமே ஹிந்தி சேனல்ஸ் தான் இருக்குது. ஸோ இது தமிழில் இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை முடித்தோடனே மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஸோ மோட்டிவேஷன் உங்களோட நீங்கள் எனக்கு இதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மற்ற கொஷின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். A person covers a distance in 50 minutes if he runs at a speed of 54 km/h on an average. Find the speed at which he must run to reduce the time of journey to 30 minutes. Okay, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ஸ்லேயும் km/hலேயும் கலந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஆன்சர் வந்து எதில் கொடுத்துருக்காங்க, km/hல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், மினிட்ஸில் இருக்கிறத கிலோமீட்டர், அதாவது செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்ன கொஷனில் கொடுத்துருக்காங்க, a person covers a distance in 50 minutes if he run at a speed of
54 km/h. இது வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அண்ட் டைம் ஃபார்முலா எழுதிக்கோங்க. கவர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் என்னது 54 km/h இன்ட்டு டைம் வந்து 50 minutes. 50 minutes நம்ம எப்படி ஹவர் கன்வெர்ட் பண்ணலாம், 50 divided by 60. 50/60 போட்டால் ஹவர் கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் 45 km. இந்த 45 km வந்து 50 minutes போயிடுறாரு. எவ்வளோ ஸ்பீடில், 54 km/h. இதுவே அதே டிஸ்டன்ஸ் அந்த 45 km 30 minutesலேயே அவர் போகணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திருப்பி அந்த ஃபார்முலா கொடுக்குங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு என்னது, ஸ்பீட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து 45, ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். இன்ட்டு டைம் என்னது 30 minutesல போயிடும். 30 minutes வந்து ஹவராக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 30/60. ஸோ என்ன வரும், 45 இஸ் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு 1/2. எஸ் இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்னது 45 × 2. ஸோ ஸ்பீட் வந்து என்னது 90 km/h போனார் அப்படின்னா half an hourலேயே 45 km வந்து ரீச் பண்ணிடுவார். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Car A travels at a speed of 60 km/h and reaches its destination in 7 hours. Car B travels at the speed of 70 km/h and reaches its destination in 5 hours. What is the ratio? Okay, இது வந்து ஈஸியான கொஷின். Ratio of distance covered by car A and car B. Distance is equal to speed into time. Okay, அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னா ஸ்பீடும் டைமும் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். கார் ஏ ஓடுது ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள். d1 is d2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா s1 இன்ட்டு t2, t1 is s2 இன்ட்டு t2. அப்போ s1 என்னது 60 இன்ட்டு 7 என்னது 420 is 70 × 50, சாரி 5, 350. இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம், 7ல் பண்ணலாம்ல. 7 6 are 42, 7 5 are 35. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 6:5. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் பாருங்கள். A and B completed a work together in 5 days. Had A worked at twice the speed and B at half the speed, it would have taken them 4 days to complete the job. How much time would it take for A alone to complete the work? சரி, இப்போ A and B ரெண்டு பேரும் சேர்ந்து டுகெதராக அந்த ஒர்க் வந்து 5 நாளில் முடிச்சிட்டாங்க. Had A worked at twice the speed, ஓகே, அண்ட் B at half the speed, B வந்து half the ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எத்தனை நாளில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்களாம், 4 daysல முடிச்சிருவாங்க. How much time would it take for A alone to do the work? ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம்மில் என்ன பண்ணலாம், ஏதோ உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்போ டைம் டிஸ்டன்ஸில் இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன ஃபார்முலா வரும், இப்போ டிஸ்டன்ஸ் ஸ்பீட் அதில் வந்து உங்களுக்கு அண்ணன் போய்ட்டு பார்த்தோன்னே டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன் டைம்னு போட்டுருவீங்க. அப்போ அதே மாதிரி இதில் என்ன ஃபார்முலா வரும், ஒர்க் பை டைம் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி அப்படின்ட்டு வரும். ஸோ நம்ம இதில் எதுவும் ரிலேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். and we completed a work together in 5 days. had A worked at twice. இப்போ நானும் ஆன் தி ஸ்பாட்டில் தான் கொஞ்சம் சால்வ் பண்ணுறேன். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் சால்வ் பண்ணல. ஸோ என்ன நம்ம ட்ரை பண்ணலாம். had A worked at twice the speed, சரி, and B at half the speed, it would taken them 4 days to finish the job. இப்போ இதுவே எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏ வந்து அவங்க எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பி வந்து ஹாஃப் எஃபிஷியன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணால் அவங்க எத்தனை நாளில் முடிச்சிருவாங்க, 4 டேஸில் முடிச்சிருவாங்க. ஏ மட்டும் இந்த வேலையை செஞ்சால் அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நம்மளே வந்து டோட்டல் ஒர்க் அஸ்யூம் பண்ணிக்கலாம். டோட்டல் ஒர்க் நம்ம வந்து என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 100 யூனிட்ஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். 100 யூனிட்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா முன்னாடியே பார்த்தோம், ஒர்க் பை டைம் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி. ஓகேங்களா? அப்போ ஒர்க் என்னது 100 யூனிட்ஸ் பை டைம் என்னது 5 days இஸ் ஈக்குவல் டு
கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 20. ஒரு நாளைக்கு இந்த A + B சேர்ந்து எவ்வளோ யூனிட்ஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா 20 யூனிட்ஸ் பர் டே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ அதுவே எதுக்கு அதாவது எஃபிஷியன்சி ஏவோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி பிஓட இதை ஹாஃபாக குறைக்கும் போது அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்போ 2A + B/2 = 4 டேஸில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100/4 என்னது 25. இவங்க இப்படி பண்ணும்போது 25 யூனிட்ஸ் பர் டே ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 2A + B/2 = 25. A + B = 20. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? B = 20 - A போட்டிங்கன்னா 2A + B = 20 - A/2 = 25. ஓகே, இப்போ வந்து இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். சால்வ் பண்ணோன்னா என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணாங்க 4A + 20 - A/2 = 25 வரும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் = 15 டேரெக்டாக போட்டுடலாம். 4A - A என்னது 3A. 3A + 20 = 50. 3A = 30. A = 30/3. A = 10 வரும். ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 10 தெரிஞ்சிருச்சு. இப்போ டைம் கேட்டிருக்காங்க. ஹவு மச் டைம் would it take for A alone to do the work? அப்போ டைம் கேட்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ஒர்க் பை எஃபிஷியன்சி. அப்போ டோட்டல் ஒர்க் என்னது 100 எஃபிஷியன்சி எவ்வளோ ஏவோடது 10. அப்போ 100/10 = 10 days. அப்போ அந்த ஒர்க்கை வந்து ஏ அலோன் ஏ மட்டும் பண்ணால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 10 நாளில் முடிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Your hostel has provisions for 250 students for 35 days. After 5 days, a fresh batch of 25 students were admitted to the hostel. Again, after 10 days, a batch of 25 students left the hostel. Okay, how long will the remaining provisions survive? அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்டலில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹாஸ்டல் ஹேஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் 250 ஸ்டூடெண்ட்ஸ். 250 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஹவு மெனி டேஸ்? 35 டேஸ். 250 பேருக்கு 35 நாள் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இருக்கும்? 8750 வரும். ஆஃப்டர் 5 days, a fresh batch of 25 students were admitted. அப்போ அந்த 5 days வரைக்கும் என்னதான் அந்த ப்ரொவிஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 250 பேருக்காக அந்த ப்ரொவிஷன்ஸை 5 நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க? 250 × 5. இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் 5 நாளில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? தீர்ந்து போயிருக்கும், செலவாக இருக்கும். 250 × 5 = 1250. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இருக்கும்? பேலன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 8750 - 1250. இதுதானே நம்மளுக்கு இப்போ பேலன்ஸ் இந்த ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கும். என்னது 7500 ப்ரொவிஷன் இப்போ இவருக்கு கையில் இருக்குது, இவ்வளோ இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் 5 நாளைக்கு அப்புறம் என்னது? ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் 25 ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அட்மிட்டட். அப்போ ஏற்கனவே ஆல்ரெடி 250 பேர் இருக்காங்க, ப்ளஸ் 25 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ 250 + 25 275. இப்போ எவ்வளோ கையில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? ஹாஸ்டலில் 275 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அகெயின் ஆஃப்டர் 10 days a fresh batch of 25 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. 10 நாளைக்கு அப்புறம் போயிருக்காங்க. அப்போ அந்த 10 நாள் வரைக்கும் எத்தனை பேருக்காக இந்த ஹாஸ்டலில் வந்து ப்ரொவிஷன்ஸ் அதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க? 275 மெம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. 275 மெம்பர்ஸ்க்கு எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க? 10 நாள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2750. அப்போ ஏற்கனவே எவ்வளோ இருந்திருக்கு? 7500 இருந்திருக்கு. 2750 வந்து 10 days வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இத்தனை பேருக்கு? 275 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ இப்போ கையில் இன் ஹேண்டில் எவ்வளோ இருக்கும்? 7500லேருந்து என்ன பண்ணணும்? இந்த 2750 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இவ்வளோ 4750 ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ அகெயின் 10 நாளைக்கு அப்புறம் 25 ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் தி ஹாஸ்டல், போயிட்டாங்க, ஹாஸ்டலை விட்டு போயிட்டாங்க. இப்போ 275 - 25 எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஹாஸ்டலில்? 250 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. 250 ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலில் இருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் வந்து 4750 இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இது இன்னும் எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ரொவிஷன்ஸ் இவ்வளோ இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 250 பேர் இருக்காங்க. ஸோ இது மைனஸ் 0 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன பண்ண இதுலேருந்து டிவைட் பண்ணுங்கள். 475 / 25 என்ன டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 19. இன்னும் 19 நாளைக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு
லாஸ்ட் கொஷின் இது. ஓகேவா? 2 taps A and B can fill an empty tank in 30 hours and 15 hours respectively. They both were turned on to fill the tank, but tap A was turned off after some time and tap B took 12 hours to finish the tank. Find out after how much time tap A was turned off. Okay, அப்போ A and B, A வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுது அப்படின்னா 30 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது, B வந்து 15 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. அப்போ அந்த வால்யூம் இப்படி எவ்வளோ யூனிட்ஸ் அந்த டேங்க் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், 30க்கும் 50க்கும் எல்சிஎம் எடுப்போமா. எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும், 5 3s are 50, 15 2s are 30. அப்போ டோட்டல் யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது 30. எஃபிஷியன்சி நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கும், டைம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சி. டைம் வந்து 30 15 அப்படின்னா எஃபிஷியன்சி நம்மளுக்கு என்ன வரும் 15 13 வரும். ஸோ எஃபிஷியன்சி வந்து என்னது 1:2. ஏவோட எஃபிஷியன்சி நம்மளுக்கு வந்து என்னது 1, பியோட எஃபிஷியன்சி 2. இப்போ டேப் ஏ தே போத் டேர்ன்டு ஆன், ரெண்டுமே வந்து டேர்ன் ஆன் பண்ணியிருக்காங்க சைமல்டேனியஸாக. 2 டேப்புமே வந்து டேர்ன் ஆன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே டேர்ன் ஆன் பண்ணும்போது 2 + 1 2 எஃபிஷியன்சியுமே கம்பைன் ஆகிடும். ஆனால் எவ்வளோ நேரம் டேர்ன் ஆன் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டேப் பி மட்டும் என்னது நிறுத்தவே இல்லை, டேப் பி மட்டும் ஆஃப் பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, 12 மணி நேரமாக ஓடிக்கிட்டே இருக்குது. டேப் அந்த 12 மணி நேரத்தில் வந்து என்னது டேப் ஏவும் அந்த 12 மணி நேரத்தில் வந்து கொஞ்ச நேரம் டேப் ஏ பி ரெண்டுமே ஒர்க் ஆகிருக்கு. அந்த கொஞ்ச நேரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பி மட்டும் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கு, 12 ஹவர்ஸ். பியோட எஃபிஷியன்சி என்னது 2. அந்த டோட்டல் 12 ஹவர்ஸில் என்னது பி வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் ஏ வந்து பாதியிலே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் பி வந்து ஆஃப் பண்ணவே இல்லை. மொத்தமாக பி வந்து 12 மணி நேரம் வந்து ரன் ஆகிட்டே இருந்திருக்கு. ஓகேங்களா? மொத்தமாக பி வந்து 12 மணி நேரம் ரன் ஆகிட்டே இருந்திருக்கு. அப்போ = நம்மளுக்கு டோட்டல் டேங்க் என்னது கெப்பாசிட்டி 30. ஓகே, இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு புரியும்னு நினைக்கிறேன். வந்து இங்கே ஏன் 3x அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அது ரெண்டுமே வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த டேப்பும் ஓடிட்டு இருந்திருக்கு, இந்த டேப்பும் ஓடிட்டுருக்கு. 2 எஃபிஷியன்சி கம்பைன் பண்ணி 3ன்னு போட்டிருக்கேன். எக்ஸுங்கிறது டைம், எவ்வளோ டைம் நம்மளுக்கு தெரியாது. ப்ளஸ் அதுக்கப்புறம் ஏ டேப் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ இந்த எஃபிஷியன்சி வந்து ஏ டேப்பே இல்லை, நிறுத்திட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ பி மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, ஓடிட்டு இருந்திருக்கு. அதனால் இங்கே 2 போட்டிருக்கேன். டைம் வந்து என்னது எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ரெண்டுமே சேர்த்து டோட்டலாக 12 மணி நேரம் வந்து டேப் வந்து ரன் ஆகிருக்கு. ஓகேங்களா? 12 - x அதில் வந்து 12 ஹவர்ஸில் கொஞ்ச நேரம் ஏ அண்ட் பி ரெண்டுமே ஓடி இருந்திருக்கு. ஓகேவா? அதனால தான் இங்கே வந்து 12 டோட்டல் ஹவர்ஸ் - x அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த டேங்கோட கெப்பாசிட்டி 30. அப்போ 3x + 12 2s are 24 - 2x = 30. அப்போ 3x - 2x என்னது x + 24 = 30. x = 30 - 24. x = 6 hours அப்படின்னா என்னது 6 hours கழிச்சு அந்த ஏ டேப் வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஆப்டிடியூட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஜிகே. பவுண்டரி லைன் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இஸ் கால்டு ராட்லிஃப் லைன். இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் லோக்டாக் லேக் எங்கே இருக்குது அப்படின்னா மணிப்பூரில் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். Which of the following article of Indian Constitution is not related to emergency power of the President? 324. Next, facility for voting from the comfort of home was allowed in recently held general elections 2024 for யாருக்கு வீட்டிலேருந்தே ஓட்டு போடுறது வந்து அந்த ரைட்ஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசன்ஸ் 85 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் பர்சன் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அப்படி மினிமம் 40% பெஞ்ச்மார்க் இப்படி 2 பேருக்குமே வந்து வீட்டிலேருந்தே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெல்ப்லைன் நம்பர் சைபர் கிரைம் இருக்குங்களா, சைபர் கிரைம்க்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர் என்னது 1930 1930. நெக்ஸ்ட் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா திருவனந்தபுரமில் இருக்குது. During freedom struggle, to disrupt the growing national movement, partition of Bengal was announced by
பார்ஷன் ஆஃப் பெங்கால் யார் அனௌன்ஸ் பண்ணாங்க? லார்ட் கர்சன் வந்து அனௌன்ஸ் பண்ணார். நெக்ஸ்ட் கோலி இஸ் அ ஃபோக் டான்ஸ் ஃபார்ம் ஃப்ரம் எந்த ஸ்டேட் இந்த டான்ஸ் இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான் கோலிங்கிற டான்ஸ் ஃபார்ம் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, என்ன கொஷின்? இது வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 கொஷின். யூ டிஸ்கவர் தட் யுவர் கொலீக் ஹேஸ் பீன் ஸ்ப்ரெடிங் ஃபால்ஸ் ரூமர்ஸ் அபவுட் யூ அட் ஒர்க் காசிங் அதர்ஸ் டு டவுட் யுவர் எபிலிட்டிஸ். உங்கள் கொலீக்னு அவங்க கூட வேலை செய்கிறவங்க அவளை பற்றி ஏதாச்சும் தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வருது. ஸோ அதனால் வந்து மற்றவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு டவுட், காசிங் அதர்ஸ், உங்கள் எபிலிட்டி மேலே, ஒரு திறமை மேலே ஒரு டவுட் வருது. வாட் வுட் பி த மோஸ்ட் எத்திக்கல் ரெஸ்பான்ஸ்? இதில் என்ன இருக்கும்? உங்களை பற்றி ஆப்ஷன் என்னது? உங்களை பற்றி சொன்னதால் அவரை பற்றி நீங்கள் சொல்கிறதா? அது கிடையாது. நெக்ஸ்ட்டு, அவருக்கு தனியாக கூப்பிட்டு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறீங்களா? அது கிடையாது. தேர்டு, இக்னோர் தி ரூமர்ஸ். அவர் என்னமோ சொல்லிட்டு போகலாம், என் வேலையை வந்து நான் வேலை ஒழுங்காக செஞ்சு நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லாட்டி உங்கள் பாஸ்ட்டை சொல்லி உங்கள் கொலீகை வந்து வேலையை விட்டு நிறுத்துவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது எத்திக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா, இக்னோர் தி ரூமர்ஸ். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் பாட்டுக்கு என் வேலையை செய்கிறேன், என் ஒர்க்கை வந்து மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன், என் ஒர்க் மூலமாக என்னோட திறமையை ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இதில் வந்து எத்திக்கல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்டர்ப்ஸ் இன்அப்ராப்ரியேட்? இதில் நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்அப்ராப்ரியேட். சரிங்களா? இன்அப்ராப்ரியேட் சேல்ஸ் ப்ராக்டிஸ் இதில் எது அப்படின்னா, ஆப்ஷன் நம்பர் 1 ப்ரொவைடிங் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன். கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. இது கரெக்டு தானே? நம்மள்ட்ட பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கரெக்டு. ஆப்ஷன் பி ஆஃபரிங் a refund if the customer is dissatisfied. ஒரு பொருள் வந்து கஸ்டமருக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு ரீஃபண்ட் கொடுக்குறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3 இப்போ லாயல் கஸ்டமர்ஸ் அடிக்கடி உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறது. ஆப்ஷன் டி யூஸிங் ஹை ப்ரெஷர் டாக்டிக்ஸ். நீங்கள் இதை வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு அவங்கள வந்து தேவையில்லாத பொருளை வாங்க வைக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்சல்யூட்டாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியுது ஆப்ஷன் டி, தேவையில்லாத பொருளை அவங்கள வந்து வாங்க வைக்கிறது தான் இது வந்து இன்அப்ராப்ரியேட் சேல்ஸ் ப்ராக்டிஸ். ஓகே, இதோட இந்த கொஷின் பேப்பர் ஆப்டிடியூட் ப்ளஸ் ஜிகே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வேறு கொஷின் பேப்பர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.